பிரியாணி டேஸ்ட்டில் சிக்கன் மேக்ரோனி செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அடுத்தது தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா அதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. மிளகாய் தூள், கரம் மசாலாலாம் கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா சிக்கன் போன்லெஸ் பீசஸ் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மல்லித்தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மக்ரோனி வேக வைக்கிறதுக்காக. ஒரு மக்ரோனி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இங்கே யூஏயில் கிடைக்கிற மக்ரோனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் 1 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நான் எமிரேட்ஸ் பிராண்டோட மக்ரோனி தான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபுல் பேக்கெட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் இதை குக் பண்ண போகிறேன். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்டியான மக்ரோனி ரெடி. கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.